பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது ஏசாயா 26:12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்களுடைய கிரைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருபவர் நீரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கிரைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருபவர் யார்? இவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கிரைகள் எல்லாம் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாற்றமே. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாராவது உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களா? அன்லஸ் நீங்கள் ஒரு எஜமானாக இருக்கணும், அவங்க ஒரு வேலையாளாக இருந்தால் உங்களுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அந்த வேலைகளை செய்வாங்க. பாருங்க, இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை எப்படி? நாம் ஒரு வேலையாட்கள். யாருக்கு? நம்முடைய எஜமான் யாரு? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இங்கே பாருங்க, எஜமான் தன்னுடைய வேலையாட்களுக்காக அவர் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. உங்களுடைய தொழில் காரியம், உங்களுடைய வியாபாரத்தின் காரியம், உங்களுடைய வேலையின் காரியம், உங்கள் குடும்பத்தின் காரியம், உங்களுடைய வீட்டின் காரியம், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் காரியம், உங்களுடைய படிப்பின் காரியம், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களும் அது கர்த்தருடைய கிரியை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இவ்வளோ கிரைகள் பெற்றுக்கிறன்னா என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? இது என்னால் உண்டானவது, என்னுடைய கரத்தின் கிரியை, நான் சம்பாதித்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு போதும் அப்படி சொல்லிவிடாதீங்க. ஏன்னா வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. ஒரு நாளும் இந்த ஐஸ்வர்யம் என்னுடைய கரத்தால் உண்டானது என்று நீங்கள் சொல்லவே சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற அத்தனை ஆசீர்வாதங்களும், நீங்கள் பார்க்குற அத்தனை ஐஸ்வர்யம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலன், கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்த ஒரு கிரியை. ஹல்லேலூயா. ஏன்னா எந்த ஒரு ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா? எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தும் அவருடைய கரத்தால் முடியும். உங்களை இன்றைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது அவருடைய கரத்தின் கிரியை. ஆகையால் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் என்ன சொல்லணும்? அவருடைய கரத்தின் கிரியை அக்னாலேஜ் பண்ணும், சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு பக்தன் பாருங்க, வேதத்தில் இப்படி சொல்லுகிறாரு, கர்த்தாவே, நான் சிறுகணும் நீங்க பெருகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கக்குள்ளோ அவர் வந்துட்டு நான் பிதாவின் குமாரன் என்று சொல்லி ஒரு நாளும் தன்னை புகழாதபடிக்கு தன்னை எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவை எல்லா ஸ்தானத்திலும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் கூட ஏசப்பா செய்தது போல நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு நம்மை தாழ்த்தி ஏசப்பாவை உயர்த்தக்குள்ளோ, தேவனாகிய கர்த்தரை உயர்த்தக்குள்ளோ, அவருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவான காரியங்களை செய்யக்குள்ளோ கர்த்தர் அதில் பிரியமாயிருப்பார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களை ஆசீர்வாதமாக வைக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இவங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? உங்கள் ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, எல்லா நிலையிலும் எல்லார காட்டிலும் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் இல்லையா? ஆகையால் நீங்கள் என்ன சொல்லணும்?
அப்பா எவ்வளோ நீங்கள் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் நான் என்றைக்கும் உங்களோட பிள்ளை தான். நீங்கள் தான் என் எஜமான், நீங்கள் தான் என் தகப்பன், நீங்கள் தான் எப்பொழுதுமே உயரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்குள்ளோ அவருடைய நாமம் இன்னுமாய் மகிமைப்படும். அவர் உங்களை மேலே இன்னும் அதிகமாக பிரியம் வைத்து இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவரை என்றைக்கும் மகிமைப்படுத்துங்க, அவரை என்றைக்கும் உயர்த்துங்க. அவர் உங்கள் நிமித்தமாக மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. அப்பா, நீர் கொடுத்த ஐஸ்வர்யம், பலன் எல்லாமே நீங்கள் கொடுத்ததப்பா. இன்றைக்கு நாங்கள் காண்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என் தெய்வனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்தது. எவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் மேன்மையாய் எல்லார காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்னும் உம்முடைய பிள்ளைகள் மேன்மைப்படவும் கனப்படவும் உயர்த்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் அருள் நிமித்தமாய் மகிமைப்படட்டுமாப்பா. கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.